ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலை தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். 18/4/2026 சனிக்கிழமை, பங்குனி மாதம் 5ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 10:52 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சூரிய உதயம் காலை 6:02 மணி. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரம் ஹஸ்தம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பணியிடத்தில் பொறுப்புகள் கூடுவதால் இலக்குகளை அடைய சற்றே கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையினருக்கு எதிர்பார்த்த லாபமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாக இது அமையும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் நீங்கும். மேஷராசி பரணி நட்சத்திரம். வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். வேலையில எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். நிதி ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி அன்பர்களே, வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். பணவரவு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். திருமண விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கல்வி பயிலும் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். மகாலட்சுமி துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசி அன்பர்களே, பொது வாழ்வில் உங்களின் மதிப்பும் கௌரவமும் ஒரு புதிய உச்சத்தை எட்டும். விடாமுயற்சியுடன் செயல்படும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் மகத்தான வெற்றி காத்திருக்கிறது. நீங்கள் எடுக்கும் தீவிர முயற்சிகளுக்கு எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபமும் பலன்களும் வந்து சேரும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனமாக இருக்க வேண்டும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். சில காரியங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். தேவையற்ற அலைச்சலை தவிர்க்கவும். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் நடைபெறும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மூத்தவர்களின் ஆசி கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, புதிய முதலீடுகளை சற்று தள்ளி போடுவது புத்திசாலித்தனம். பொருளாதார நிலையில் சீரான முன்னேற்றம் தென்பட்டாலும் தேவையற்ற மற்றும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பட்ஜெட்டில் கவனம் தேவை. கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. கடகராசி பூசம் நட்சத்திரம். கடுமையா உழைத்தா மட்டுமே வெற்றிகள் குவியும். கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். அலுவலகத்தில் சவால்கள் நிறைஞ்சிருக்கும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீங்க. கடின உழைப்பால் நினைத்ததை சாதிப்பீர்கள்.
சிம்மராசி என்பர்களே, குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும். நீண்ட நாள் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சிம்மராசி மகம் நட்சத்திரம். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் மறையும். விடாமுயற்சி, கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். நிதி பிரச்சனை முடிவுக்கு வரும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். இந்த நாளில் சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையால் நன்மைகள் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். முடங்கிய செயல்களை மீண்டும் தொடங்கி வெற்றி பெறலாம். பல வழிகளிலிருந்து பணம் வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களே, புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிக்கல் இருக்கும். குடும்ப உறவுகளில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள். வாழ்க்கை துணையின் பெயரில் புதிய தொழில் தொடங்கலாம். முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். வீட்டு உபயோக பொருள்கள் வாங்க செலவு செய்வீர்கள். தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. துலாம் ராசி என்பர்களே, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலைப்பளு அதிகமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிலில் அலைச்சல் இருக்கும். வராமல் இருந்த படம் திரும்ப வரும். தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். மனதில் பயம் உண்டாகும். இறை வழிபாடு நன்மை அளிக்கும். பண விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். மேல் அதிகாரிகளுடன் சுமூகமான உறவை பேணுவது நல்லது. குடும்பத்துடன் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். விநாயகரை வழிபாடு செய்ய காரிய தடைகள் நீங்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம். குருவின் அருள் கிடைக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம். விருச்சிக ராசி என்பர்களே, பணியிடத்தில் மேல் அதிகாரிகளுடன் உரையாடும் போது வார்த்தைகள் நிதானமும் கூடுதல் கவனமும் தேவை. தொழில் அல்லது கல்வி நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு அது தகுதிக்கேற்ப முன்னணி நிறுவனங்களில் பணி வாய்ப்புகள் அமையும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். நிதி நிலைமை சீராக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய வருமான வழிகள் உருவாக வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். காதல் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்குவது கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். உணவு தானம் செய்வது பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். தனுசு ராசி என்பர்களே, மன அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் மிச்சப்படுத்தும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டையும் முழு ஆதரவையும் பெறலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது நல்லது. உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். சித்தர்கள் வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். குடும்ப உறவுகளுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் மேலோங்கும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எண்ணிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மகர ராசி என்பர்களே, விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள். எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். நிதி நிலையில் நிலையான முன்னேற்றம் காணப்படும். குடும்ப அமைதிக்கு கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வும் வளைந்து கொடுத்து போகும் தன்மையும் இன்று மிக முக்கியம். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நிதி நிலைமை சீராக இருக்கும். வெளியிடங்களில் சாப்பிடுவதை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. பணியில் புதிய சவால்களை சந்திக்க நேரிடும். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய வருமான வழிகள் உருவாகலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். மன அழுத்தம் ஏற்படக்கூடும். கவனமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்குவது நன்மை தரும்.
கும்பராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக லாபம் கிட்டும். மாணவர்களின் கல்வி திறன் அதிகரித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற வாய்ப்புள்ளது. திருமண பேச்சுக்கள் அல்லது இல்லற விவகாரங்களில் மட்டும் அவசரப்படாம நிதானமா முடிவெடுப்பது நல்லது. கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். புதியவற்றின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரிகள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. கும்பராசி சதயம் நட்சத்திரம். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வயதில் மூத்தவர்களின் ஆசி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். பெரியவர்களிடம் நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீங்க. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். சக ஊழியர்களால் நன்மை அடைவீர்கள். சொந்தங்களுக்காக செலவு செய்வீர்கள். மீனராசி அன்பர்களே, பணியிடத்துல சில சிரமங்கள் எழலாம். பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். திருமண விஷயங்களில் கவனமா இருக்க வேண்டும். மூத்தவர்களின் வழிகாட்டுதல் நன்மை தரும். வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். உத்தியோகம் தொடர்பான கவலைகள் நீங்கும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரவு கூடும். சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு குறையும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். கனவுகள் நனவாகும் நாள். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். திருமண விஷயங்களில் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். மீனராசி ரேவதி நட்சத்திரம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும். ஆன்மீக குறிப்புகள். நவக்கிரகங்கள்ல கேது பகவானுக்குரிய தானியம் என்ன? கேதுவை எப்படி வழிபட வேண்டும்? கேது பகவானுக்குரிய தானியம் கொள்ளு. ஜாதகத்துல கேது தோஷம் உள்ளவர்கள் அல்லது கேது திசை கேது புத்தி நடப்பவர்கள் கொள்ளு தானியத்தை தானம் செய்வது அல்லது உணவில் சேர்த்துக் கொள்வது கேதுவின் அருளை பெற உதவும். கேது பகவான் ஆன்மீக சிந்தனை, ஞானம் மற்றும் வைராக்கியத்திற்கு அதிபதி. கேது பகவானுக்கு உகந்த மலர் செவ்வரளி. இந்த மலரால் அர்ச்சனை செய்வது விசேஷமானது. யமகண்ட நேரத்திலோ அல்லது பிரதோஷ காலத்திலோ சிவபெருமானை வழிபடுவது கேதுவின் கெடுபலன்களை குறைக்கும். விநாயகப் பெருமான் வழிபாடு கேதுவின் அருளை பெற்றுத்தரும்.